காசு பணத்திற்கு நல்ல இடம், குடும்பம் அமையக்கூடிய இடம். பணம் சம்பாரிச்சிட்டாலே பாதி குற்றங்கள் பாதி அமைப்புகள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுருது. ரிஷபராசிக்காரங்களுக்கு சூப்பர் டைமுங்க. உண்மையிலேயே பெரிய நல்ல டைம். எதிர்பாராத தன லாபம். யார்ட்டையாவது பணம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, தொட்டது துலங்குங்க, எல்லாமே நடக்குங்க, எதுவும் கிடைக்குங்க. சம்பளம் கிம்பளம்லாம் சொல்லுவாங்கல்ல, உண்மையை தாங்க சொல்லணும். குரு 2ல் வந்தாருன்னா எப்படியாவது காசு கொடுப்பாருங்க. நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ரிஷபம், ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது 1ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு போகிறார். அருமையான இடம், காசு பணத்திற்கு நல்ல இடம், குடும்பம் அமையக்கூடிய இடம், ஏற்கனவே பிரிந்திருந்த குடும்பம் ஒன்றிணையக்கூடிய இடம், வாக்கு பலிதம் இருக்கக்கூடிய இடம், பணம் சம்பாதிக்கக்கூடிய இடம். இப்போ நான் சொன்ன மாதிரி பணம் சம்பாரிச்சிட்டாலே பாதி குற்றங்கள் பாதி அமைப்புகள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுருது. உங்ககிட்ட ஒரு மோசமான பழக்க வழக்கங்கள் இருந்தாலும், நீங்களே ஒரு கெட்ட நோக்கத்தோடு இருந்தாலும் கூட, பணம் என்கின்ற ஆயுதம் உங்களுடைய பின்னால் இருக்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள்ல மன்னிக்கப்படுறீங்க, அல்லது நிறைய விஷயங்கள்ல கண்டுகொள்ளப்படாமல் விடுகிறீர்கள் இல்லையா? இது எல்லாம் இப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு வருங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு சூப்பர் டைமுங்க. உண்மையிலேயே பெரிய நல்ல டைம். ஏற்கனவே 11ஆம் இடத்துல சனி பகவான் மாறி இருக்கிறார். சனி மாறினா 40 நாளுக்கு பிறகு இப்போ குரு மாறுறார் 2ஆம் இடத்துல. 2, 11ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கின்றன. 8ஆம் இடம் மிகுந்த சுபத்துவத்தை அடைகிறது. 6, 8 என்ன நடக்கும்? 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்த உடனே ஷேர் மார்க்கெட்டு, யூக வணிகம், சூதாட்டம் போன்ற அமைப்புகள், எதிர்பாராத தன லாபம். யார்ட்டையாவது பணம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, அல்லது உங்ககிட்ட யாராவது பணம் கொடுத்து வைக்கக்கூடிய அமைப்புகள் என எல்லா நிலைமைகள்லையும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய, நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க. தொட்டது துலங்குங்க, எல்லாமே நடக்குங்க, எதுவும் கிடைக்குங்க. ஒரு காதல் வரக்கூடிய அமைப்பு, அந்த காதல் மோதலில் முடியாமல் கல்யாணத்தில் முடியக்கூடிய அமைப்பு, ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு, பிடித்தமில்லாத வேலையில் இருக்கிறவங்க அந்த வேலையில் நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய அமைப்புகள், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா, தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே சுணங்கி போய் மயங்கி போய் கிடக்கக்கூடிய வியாபாரத்தன்மைகள்லாம் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி முரசல்கள் முட்டல்கள் இருந்த அமைப்புகளில் கொஞ்சம் கடுமையான நிலைகளில் அதற்கான சமரச சமாதான போக்குகள் வரக்கூடிய அமைப்பு. பொண்டாட்டி சம்பாதிக்கவே இல்லைங்க, நான் மட்டும்தாங்க வேலைக்கு போகிறேன், மனைவிக்கும் வருமானம் இருந்தால் நல்லா இருக்குங்க, அந்த மனைவிக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்புகள். மனைவி தொழில் செய்வதோ வேலை செய்வதோ போன்ற அமைப்புகள். மனைவியின் 1க்கு இரட்டிப்பான வருமானம்னு புரிஞ்சுக்கங்க. 1க்கு 2 ரெட்டிப்பா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் மனைவி இருக்கிறாங்க, உங்களுக்கே வேலையில் ரெட்டிப்பு சம்பளம் கிம்பளம்லாம் சொல்லுவாங்கல்ல, உண்மையை தாங்க சொல்லணும். குரு 2ல் வந்தாருன்னா எப்படியாவது காசு கொடுப்பாருங்க. இது எப்படின்றது உங்கள் தசாபுக்தி அமைப்புகளை பொறுத்ததுங்க. ஓரளவுக்கு கிம்பளம் வந்தாலும் சரி, மாட்டிக்காத கிம்பளம்லாம் வரும். 12ஆம் இடம் பாபத்துவமாக இருந்தால் தான் நம்ம மாட்டிக்குவோம். இல்லை 6ஆம் இடம் ஒரு மாதிரியாக பாபத்துவமாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சோதனைகள் வரும். ஆனால் குரு 2லையும் சனி 11லையும் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா வருமானம்னு சொல்லப்படக்கூடிய முறைகேடான நேர்மையற்ற வருகின்ற வழிகளில், ஆனாலும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க, அந்த மாதிரி வருமானங்களை நீங்கள் எதிர்பார்க்கறதில்ல. இருந்தாலும் வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், எல்லா நிலைமைகள்லையும் அடிமைத்தனமாக இருந்தவர்கள் சுதந்திர பறவைகளாகி சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய தன்மை என நிறைவான குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி உண்மையிலே சனிப்பெயர்ச்சி இப்போ முடிஞ்ச போது இருந்தாலும் சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு. சனிப்பெயர்ச்சியை பற்றி ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும், ஆனால் குருப்பெயர்ச்சியை பற்றி இன்னொரு விதமான இன்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்னங்க 2க்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தா, சனி எப்படா நம்மளை கெடுத்துருவாரோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் தான் சனிப்பெயர்ச்சியை நம்ம எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம். ஆனால் குருப்பெயர்ச்சி அப்படி இல்லைங்க. குரு பெரும்பாலும் நல்ல இடங்களில் நல்ல விதமாக பண்ணக்கூடியவர். குருனாலே ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்வீட்டான எண்ணங்கள் இருக்கும். நம்மக்கிட்ட குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா என்ன மாதிரியா ஒரு நல்ல பலன். குரு பலம்னு சொல்கிறோமே, இந்த குரு பலம்னா கல்யாணம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எல்லாருக்குமே வேலை கிடைக்கும், காசு கிடைக்கும், எல்லா விதத்துலையும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சுன்னு பண்ணக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அதனால தான் பெரும்பாலும் நம்ம குருவை சுப கிரகம்னு சொல்கிறோம். சுப கிரகங்கள் வலுத்தாலே நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. ஆக ரொம்ப துன்பங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லதை செய்யுமா அப்படிங்கிறதா உண்மை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 5 இடங்களில் அவர் ராசிக்கு 5 இடங்களில் வரும்போது அளப்பரிய பணம், தனலாபம், காசு, தொழிலை வச்சு கொடுக்கறது, நல்ல வேலையை வச்சு கொடுக்கறது, ஏற்கனவே இருக்கிற தொழிலை ஒரு மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்கறது, வியாபாரத்தை நல்லா பண்ணுறது, விவசாயத்தை நல்லா பண்ணுறது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார். இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ராசியிலே வரும்போது ராசியை புனிதப்படுத்துவார்.
குரு வந்து புனிதப்படுத்துகின்ற கிரகம் தானே. ராசியிலேயே அவர் வந்துட்டார்னு வைங்க, அதில் 1ஆம் இடத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ராசியிலே அவர் வரும்போது மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும், எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு நோய் வந்துட்டா கூட, கடன் வந்துட்டா கூட அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பெரும்பாலும் 12 சுற்றுக்கள் கொண்ட 12 வீடுகள் கொண்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 6 வீடுகளுக்கு அவர் வரும்போதே பெரிய நல்ல பலன்களை செய்வாருங்க. 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் தாங்க அவருக்கு கொஞ்சம் ஆகாத இடம். 6ஆம் இடத்துல கூட அவர் கொஞ்சம் நல்ல வேலைகளை கொடுப்பார். மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய 3, 6, 8, 12ஆம் இடங்கள்ல அவர் தீமைகளை கொடுப்பார்னு சொல்லப்பட்டாலும் அப்படிலாம் பெரிய தீமைகளை அவர் கொடுக்க மாட்டாருங்க. 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர வீட்டிலையும் சில நேரங்களில் தம்மன சாதகமற்ற தன்மைகளை, அதாவது கெடுக்கலைன்னா கூட நல்லதுகள் எதையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்துடுறார் என்பதான் உண்மை. அதை தாண்டி பெரிய கெடுபலன்கள் இருக்காது. குருபலம் என்பது மிகப்பெரிய யோகமான பலன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆம்பளை பையனுக்கோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகணும்னாலே குருபலம் வந்துருச்சான்னு தான் முதல்ல ஜோசியர் பார்க்க சொல்லுவாங்க. ஜோசியர்ட்டே போய் குருபலம் வந்துருச்சா பாருங்க ஜோசியர் ஐயன்னு தான் சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த அவருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. குரு பகவான் மட்டும் வலுத்து ராசியை பார்த்து ராசிக்கு நல்ல இடத்துல வந்துட்டார்னு வைங்க, தாங்க முடியாத அளவிற்கு தனலாபங்களை கொட்டி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பெரிய உண்மை. அதனால தான் வந்து பணம் நிறைய கொடுப்பாரா, இந்த இடத்துல பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம், வேலையில் வருது, தொழிலில் வருது, வியாபாரத்தில் வருது. நல்ல இடங்களில் குரு பகவான் வந்து விட்டால் வேலையை முன்னேற்றுவார். வேலையை மாற்றினால் அதை விட ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி நல்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானம், சம்பளம், சம்பாத்தியம் போன்ற அமைப்புகளை கொடுப்பார். தொழிலை புதுசாக ஆரம்பிக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலில் சடனாக ஒரு பிக்கப், சடனாக ஒரு சவுண்டு, சடனாக ஒரு அமைப்போல கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். தன காரகன்னு நாங்கள் சொல்லுவோம். பணத்தை கொடுக்கக்கூடிய முழு முதல் கிரகம் இந்த குரு பகவான் தான். அதனால தான் குருப்பெயர்ச்சின்றதுனால பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சமீபத்தில் நடந்த சனிப்பெயர்ச்சியில் வந்து 2 பேருக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி வந்துருச்சு. கும்பராசிக்காரர்கள் அப்படியே ஜென்மச்சனியிலிருந்து விலகிட்டீங்க. ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி, அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 11ஆம் இடத்துல வர்றார். அஷ்டமச்சனிக்கு அதுவும் ஒரு நல்ல விதமான பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை அவர் பார்க்கிறது. கஷ்டப்பட்டாலும், இப்போ சொந்த வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்க, தொழில் வாழ்க்கையில் பண விவகாரங்களில் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னு வைங்க, அதில் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஆக அந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா குரு சமீபத்தில் நடந்த சனிப்பெயர்ச்சி சாதகமற்ற சனிப்பெயர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல இடத்துல வந்திருக்கிறதுனால சிம்மமும் மீனமும் ஜன்மம் அஷ்டமம் என்கின்ற வகையில் கஷ்டப்பட்டாலும் கூட 10, 11ஆம் இடங்களோடு குருவின் தொடர்பு ஏற்படுவதால் குடும்பத்தில் குழப்பங்கள், வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய வழிகளின் மூலமாக குரு பகவான் பணத்தை கொடுக்கிறார் என்பதால அதுவும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தாங்க. ஆகவே இந்த குருப்பெயர்ச்சி அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் குரு பகவான் எப்போவுமே கெடுக்க மாட்டார். நல்லவன் எப்போவுமே கெடுக்காத ஒரு தன்மையை கொண்டவனாக தான் இருப்பான். அவன் எப்போவுமே அவனுடைய வழிகளில் நல்லது தான் செய்வான் என்பதற்கு இணங்க இந்த குருப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்போவுமே பெரும்பாலானதை நல்லதாகத்தான் செய்யக்கூடியது என்பது தாங்க உண்மை. இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையில் 12 ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாங்க.